ஒரு நாள் காட்டுக்குள் மயிலும் காகமும் சந்தித்தனர். மயில் பசுமை நிறத்துடன் அழகாக நடனமாடியது. அதன் வால் மின்னி பறந்து எல்லோரையும் கவர்ந்தது. ஆனால் காகம் கருப்பு நிறத்திலும் குரலில் சரியான தன்மையோடு அமைதியாக இருந்தது. காகம் மனதில் எல்லோரும் மயிலை பற்றி பேசுகிறார்கள். நானும் பறவையாக தான் இருக்கிறேன், ஆனால் எங்கே என் அழகு என்று எண்ணியது. காகம் மனக்கசப்புடன் மயிலை நோக்கி சொன்னது, என்னை யாரும் ரசிப்பதில்லை, எல்லாம் உன்னை பற்றி தான் பேசுகிறார்கள் என்று. மயில் சிரித்து அமைதியாக கூறியது, அது உன் பார்வை, என்னை பறவையாக பார். நான் பூங்காவில் பரவி காணப்படுகிறேன். என் அழகுக்காகத்தான் என்னை அங்கு அடைக்கின்றனர். ஆனால் நீ உன் முழு சுதந்திரத்தில் வானில் பறக்கிறாய். ஒருபோதும் உனது சுதந்திரத்தை என்னால் அனுபவிக்க முடியாது என்று சொன்னது. இந்த வார்த்தைகள் காகத்தை கவர்ந்தன. காகம் சிந்தித்தது. அந்த தருணம் முதல் காகம் ஒருபோதும் தன்னை குறைவாக நினைக்கவில்லை. அந்த நாளே காகம் தன்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிக்கொண்டு தன் தனிப்பட்ட சிறப்புகளை உணர்ந்தது. இதிலிருந்து நாம் கற்பது அழகு ஒரு தரம் மட்டுமே, ஆனால் சுதந்திரம் ஒரு உணர்வு. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. இப்போது காகம் முழு நம்பிக்கையுடன் அதன் அடையாளத்தை அணுகுகிறது. சூரியன் மிளிரும் ஆரஞ்சு நிறத்துடன் மறைகிறது. இரு பறவைகளின் நட்புக்கு அழகான பின்னணி அளிகளை காட்டுகிறது. மின்னும் நிறங்களின் அசத்தலான வரிசை. காகம் மற்றும் மயில் ஒருவருக்கொன்று தீவிர பார்வையுடன் பார்த்தனர். அவர்களின் தனித்துவமான தன்மைகளை அங்கீகரிக்கின்றனர். காகம் இரவில் விண்மீன் வானத்தில் பறக்கிறது. அதன் உருவம் நிலவேற்றியில் உள்ள சுதந்திரத்தை பிரதிபலிக்கிறது. மொட்டு இருள் சுடரேற்றத்தால் அசதியாகிய காட்டில் இரு பறவைகள் தங்களது உண்மையான ஆளுமைகளை அணுகுகிறார்கள். காகம் நட்சத்திரங்களை நோக்கி ஒவ்வொன்றும் அதன் கனவுகளை பிரதிபலிக்கிறது. காகம் ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுகிறது. அதன் தனித்துவமான அடையாளத்தில் பிலாங்கிங் மற்றும் நம்பிக்கையை உணர்கிறது.